ஸோ சேமியா வந்து நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போடுவேன், நீட்டமாக அரிஞ்சு போட்டிருக்கேன் வெங்காயம். இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலை எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக கடுகு, கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் சிலருக்கு வந்து கடுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃபாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நீட்டமாக வச்சுக்கிறேன். நான் வெங்காயம் நீட்டுனி மிளகாய், பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய கிச்சன் வந்துட்டு வரமிளகா தான் போடணும். ஸோ லைட்டாக வரமிளகா நான் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன். அண்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்து வந்தது. தக்காளி வேணுன்னா தக்காளி போட்டுக்கோங்க, தக்காளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அரைக்குட்டிக்கு வந்து காரம் சேராது அப்படிங்கிறங்காட்டி மிளகாய் வந்து நான் பிச்சு போடுறேன். கம்மியாக தான் போடுறேன் நாங்கள் வந்து மிளகா. அண்டு நல்லா வணக்கிட்டு நான் வந்து குயிக்காக செய்யணும், அரைக்குட்டிக்கு பசிக்குது அப்படிங்கிறங்காட்டி தக்காளி வேணும் இதில் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் வேணும் அப்படின்னா லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு லைட்டாக மஞ்சள் போட்டிங்கன்னா லெமன் சேமியா ரெடி ஆகும். நீங்கள் கடையில் தனியாக லெமன் சேமியா வாங்க தேவையில்ல. ஸோ நல்லா வணங்கணும். இது கூட நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குவேன், தண்ணி கூடயும் உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே வெங்காயத்தில் உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து சேரும். ஸோ எங்கள் 2 பேருக்கு தான், அதனால் நான் இவ்வளோ தான் செய்ய போகிறேன், கம்மியாக தான் செய்ய போகிறேன். செஞ்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் இங்கே குயிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இண்டக்ஷனில் வந்துட்டு தண்ணி காய்ச்சிருக்கேன். ஸோ இந்த தண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்பவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ வெந்தயம் வந்து நான் தனியாகவே காய வச்சுருவேன். நல்லா வணங்கிட்டு கருவேப்பிலை வந்து காரம் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறங்காட்டி நான் மோஸ்ட்லி இப்போ கருவேப்பிலை பவுடர் அரைச்சி வச்சுட்டு இதில் குழம்புல வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நான் வந்து சாப்பிட்டுக்கிறான். ரெடி ஆகிட்டு இருக்குமா சார்? இதுவுமே பசிக்கணும்னு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவார். நம்ம டக்குன்னு செய்யணும், அது அதோட ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ வெங்காயம் ரொம்பவும் வணங்கக்கூடாது சேமியாவுக்கு. ஒரு ஹாஃப் பாயில் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அந்த சேமியாவோட டேஸ்ட்டில் வெங்காயத்தோட ஹாஃப் பாயில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி காய வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். போடு இவ்வளோ, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அவன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான், அப்புறம் வச்சுருவான். அதிகமாக நாங்கள் சேமியா எடுத்துக்க மாட்டோம். அப்படியே எடுத்துட்டாலும் ராகி சேமியா, கோதுமை சேமியா தான் எடுத்துக்குவோம். புட்டு செய்கிறது வாங்கி ஒரு நாள் புட்டு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை. அதுவுமே என் டெய்லியில் வாங்கணும் புட்டு செய்கிறது. அந்த முறுக்கு செய்கிறதும் வாங்கி அவர்களுக்காக முறுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை. அது 2மே நான் வாங்கணும். இப்போ தான் ஒன்றா வாங்கிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்களா, சுடு தண்ணி ஊற்றணுன்னா டக்குன்னு நமக்கு வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து சேமியா குட்டி குட்டி சேமியாவாக இருக்கேன்ட்டு இருக்கிறது. ஸோ நான் அது போடுறேன். ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போட்டிங்கன்னா அது அதை விட இன்னுமே பெட்ரு. ஏன்னா இதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போடுறீங்க அப்படின்னா பெட்ரு. நான் எப்பவுமே அரிசி சேமியா, வேறு சேமியா எல்லாமே நான் ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு போடுவேன். எனக்கு அப்படியே டக்குன்னு போட்டாச்சு. ஆக்சுவலி நூடுல்ஸ் எல்லாம் நம்மளே செய்யலாம். அந்த முறுக்கு செய்கிறது இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் சத்து மாவு போட்டு
பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அந்த முறுக்கு சுற்றுறதுல வந்துட்டு சுற்றி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அந்த முறுக்கு சுற்றுற மாதிரி சுற்றி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு ஆயிலுக்குள்ளே போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. சுடுதண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். மாவு பிணைஞ்சு வச்சுட்டு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கான மிஷின் இருக்காது, நம்ம வாங்கி பிழிஞ்சு விட்டோன்னா வெயிலில் காய வச்சிட்டோன்னா நமக்கு நூடுல்ஸ் மில்லட் நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். சேமியா நல்லா எடுத்து பாருங்கள். எனக்கு இனிமேல் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், கூட தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்பயுமே நான் அது மைதா அப்படிங்கிறங்காட்டி நல்லா வேக விடுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இண்டக்ஷனில் வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். என்னோடய கிச்சன் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காது. எப்பயுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன், 1 or 2 days திருப்பி அதே மாதிரி ஆகிடும். எனக்கு வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ரைட் ஹேண்ட் வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் பாத்திரமே வந்துட்டு விட்டு தான் வாஷ் பண்ணுவேன். எல்லாமே 2 செட்டு 3 செட்டு வச்சுக்குவேன். ஒன்று வாஷ் பண்ண முடியல அப்படின்னா இன்னொன்று எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி தான் நான் வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஹஸ்பண்ட் எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவாரு. இதுக்கு நான் முன்னாடியே வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேமியா ரெடி ஆகிட்டுருக்கு அருள்குட்டிக்கு. நீங்கள் இது கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டி ஆகாது. ஸோ இண்டிவிஜுவலாக வரும். ஸோ அதனால் நான் கிளறிக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே ஒயிட் உப்புமாவும் சேமியாவும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கிறது வந்து பிடிக்காது. ஒயிட் உப்புமா வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல், நம்ம வில்லேஜ் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இஞ்சி இருக்கிற மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். பட் அதே நான் வந்துட்டு கொலன்னு தான் செய்வேன். நல்லா வேக விட்டு கொலன்னு செஞ்சு கொடுப்பேன். என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் அது. கோதுமை உப்புமாவே நான் சூப்பராக செய்வேன். உப்புமா சூப்பராக செய்வேன். லாஸ்ட் டைம் ஒரு வெக்கேஷன் வந்திருக்கிறப்போ ஒரு வாட்டியாவது உப்புமா போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் உப்புமாவே போட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எப்போ கிளம்பி வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உப்புமா தான் போகணும். ஏன்னா கடை நம்ம கால் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் ஒரு 2 kg பக்கமாக ரவை அப்படியே இருக்குது. அம்மா வீட்டுக்கு 1 kg எடுத்துகிட்டு போனது போக தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு 2-3 kgs நான் கொடுத்தேன். அது போக இருக்குது. அது கொஞ்சம் நம்ம ஈர்க்கணும். ஸோ கடையில் திங்ஸ் மளிகை ஜாமான் வாங்காமே நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிறதெல்லாம் இந்த வெக்கேஷனுக்கு அவர் வந்தார் அப்படின்னா பொங்கல் இந்த மந்த் ஃபுல்லாக க்ராசரி வாங்காமே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக திக்கணும். இல்லைனா பூச்சி பிடிச்சிடும். ஆல்மோஸ்ட் நம்ம நவம்பரில் வெக்கேட் பண்ணணும். ஒரு 2-3 monthsக்கு நம்ம இருக்கிறது எல்லாமே காலி பண்ணால் தான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிளகா பத்தாது காரமாக சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ நல்லா கொடன்னு செஞ்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து கரும்பு சர்க்கரை இல்லை வாழைப்பழம் இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 minutes கழிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அருள்குட்டிக்கு. இந்த சேமியா தான் வந்துட்டு நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் கண்டெய்னரில். ஸோ எனக்கு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரே இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து சில்வரில் மாற்றணும்னு ஆசை. பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் சிரமம். எல்லாமே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் கடையிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் இது எல்லாத்தையும் காலி பண்ணணும். ஸோ இது வந்து லெமன் டீ லிப்டானில் க்ரீன் டீ வாங்கி வச்சா, ஆச்சி பானிபூரி கிட் வாங்கி வச்சா அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணல. அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு கிச்சன் டூர் போடுறேன். பை.